ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நாங்கள் நேற்று பழனி போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து வாங்கின விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் காமிக்கிறோம், என்னென்ன வாங்கினன்ற சொல்கிறோம். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் காரு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு வாங்கினான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவனே பிரிக்கணும், நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது அவன் ஓட்டுறத வந்து பேட்ரி எல்லாம் இப்போ இல்லை, பேட்ரி போட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தான். ஏன்னா அவங்க கையில் ரிமோட் அமுத்தி விளையாடுறது வந்து அது அவங்க மூஞ்சியில் வர்ற சந்தோஷம் பார்த்திங்கன்னா, ஆஹா, அதுக்கு அளவே இருக்காது. என்னோடய செல்ல நாத்தி இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தா. இந்த காரு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கே இன்னொரு ஜேசிபி, அப்புறம் பாப்பாவுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா. இது நான் தான் வாங்கி கொடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இது வந்து பாப்பாவுக்கு அவள் தான் வாங்கி கொடுத்தா. இது வந்து இந்த கலரெல்லாம் சேர்த்துறது, அதான் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. நல்லா இருந்தது. என் பொண்ணு பிரித்து அவளுக்கு பிடிச்ச சிம்பிள் இப்போ காமிப்பா பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும் அது. யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஒன்று வைக்கிறா பாருங்கள். இது என்னதுங்க, நம்ம தேசிய கொடி. அப்புறம் இது வந்து என் பையன் வாங்கினான்னு சொன்னால ஜேசிபி, இதுதான் என்னோடய செல்ல நாத்தி வாங்கி கொடுத்துருந்தா. நல்லா இருந்தது. இந்த இது அப்படியே குப்பி ஆள்ற மாதிரி. அப்புறம் அங்கன ஒரு லாக்கு, அப்படியே சுற்றி விட்டா அந்த சக்கரம் அப்படியே ஓடுது தன்னால். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பர் குவாலிட்டி. இது வந்து சொப்பு சாமானம் என்னோடய பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருந்தா. இது வந்து 150 ரூபா. அந்த முதல்ல பார்த்த ஜேசிபி வந்து 80 ரூபா. அந்த டைஸ் வந்து கலர் சேர்த்துவோம்ல, அது வந்து 100 ரூபா. அப்புறம் அந்த கார் வந்து 220 ரூபா. சொப்பு சாமான் சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, குழந்தைங்க இனிமேல் பாருங்கள் இதை வச்சு வீடியோ போடுவாங்க பாருங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க, அதை எடுத்து நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது மாதிரி பெருசு கிடச்சா வாங்கி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ அழகாக இதாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் நம்ம இதெல்லாம் ரீச் ஆகுது நல்லா, பரவாயில்ல. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுத்தா தான் நாளை பின்ன அவங்க நல்லா சமைக்கிறதுல ஆர்வம் வரும். இது பாருங்கள், டம்ளர் சைஸே இருக்குது அந்த மாதிரி வருது. அப்புறம் வடைக்கல், இந்த மாதிரி வடைச்சட்டி எல்லாருக்கும் கிடைக்காது, சூப்பராக இருந்துச்சு வடைச்சட்டி. அப்புறம் இது வந்து இன்னொரு ஓட்டத்தட்டு, அதாவது இந்த நம்ம காயெல்லாம் வடிப்போம்ல அந்த மாதிரி இது, அது 2. அப்புறம் வந்து சாப்பாடு கரண்டி, இது பெரிய குண்டா, நல்லா இருந்துச்சு. என் கை உள்ளங்கை நிறையா இருந்தது, நல்லா இருந்துச்சு. அடுத்து வருது பாருங்கள், அதுதான் ரொம்ப பெரிய ஒரு வட்டை. இந்த துணி துவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல நம்ம கிராமத்து சைடு, அந்த மாதிரி ஒரு வட்டை, நல்லா இருந்துச்சு, பெருசாகவும் இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நல்லா ஜாலியாக நான், என் செல்ல நாத்தி, என் தம்பி பொண்ணு, நாங்கள் எல்லோரும் ஜாலியாக போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு நேற்று அனுபவம். கோயிலில் என்ன, அந்த செல்லு தான் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த இதை எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஃபோன் உள்ளே அலோடே கிடையாதுன்னு கீழேயே பிடுங்கி வச்சுட்டாங்க. அது என் தம்பி கொண்டாட்டி இருக்கா பாருங்க, அவள் வாயில் தான் வந்துருச்சு. இது பாருங்க, 2000 நோட்டு வச்சுருந்துருக்காங்க. அவள் சொல்ல போய் தான் நாங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த செல்லெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டோம். ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சடமாட்டி, இது 10 ரூபா. இது ஒன்று வாங்கியிருந்தோம். எங்கே போனாலும் இது பறக்காமல் வரமாட்டோம். இது நம்மளோட என்ன சொல்கிறது, எத்தனை வாங்கினாலும் இருக்காது, இந்த மாதிரி பொருள்லாம் இருக்காது. அதனால் எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்துடுறது. இது வந்து லிப்பாம், இது க்ரீன் கலர் இருக்குதுங்களா, ஆனால் அடித்தா பிங்க் கலர் ஆயிரும். இது நல்லதுன்னு அதனால தான் எப்போவுமே லிப்டிக் வாங்க மாட்டேன், இந்த லிப்பாம் தான் வாங்குவேன். நல்லா இருந்துச்சு இது எனக்கு. நீங்கள் யாராவது க்ரீன் கலர் கிடச்சாலும் வாங்குங்க, நல்லாயிருக்கும் அது. அப்புறம் இது வந்து என் தம்பி மகளுக்கு கிளிப்பு. அப்புறம் இது வந்து என் சின்ன பொண்ணு வாங்கினா சாந்து பொட்டு, கலர் கலராக கலர் 12 கலர் இருந்துச்சு. இது 20 ரூபா, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது 10 ரூபா, அதுவும் 10 ரூபா. இந்த பாருங்கள், இது தாங்க உங்கள் எல்லார் வீட்லேயும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த கேர்பின் மட்டும் எவ்வளோ அட்டை வாங்கினாலும் இருக்காது, அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயே. நானும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் தீர்ந்துட்டே இருக்கும்.
இது வந்து என் சின்ன பொண்ணு எடுத்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்ட்டு. அதில் 4 பேண்ட் இருந்தது. இந்த முயல் குட்டிக்கு தலை நீட்டிகிட்டு இருக்கும் பாருங்க காது, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினது. வேறு எதுவும் நாங்கள் வாங்கலை. பஞ்சாமிர்தம் வாங்கினோம், அது தனியாக வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.